மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு முக்கியம் கிடையாது. ஒரு 5 வயசுல இருந்து 95 வயசு வரைக்கும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட். அதனால் வழக்கமாகவே மியூசிக் கற்றுக்க யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் மியூசிக் கற்றுக்க வந்தீங்க, உங்களுக்கு அது கற்றுக்கிறதுக்கு தூண்டினது என்னது அப்படின்னு நான் வழக்கமாக கேட்பேன். ஸோ இன்னைக்கு கற்றுக்கணும்னு வந்தவங்க எத்தனை பேர் வந்துருக்கிறீங்க? இல்லை சும்மா அப்படி பார்த்துட்டு போனாங்க வந்தேன் சார், ஏதோ சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்க மாணவி மேம் உங்களை விட மாட்டேங்கிறாங்க, வந்தாலே சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கோம்னா நான் தட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால தொல்லை தாங்க முடியாமல் வந்தேன் சார் அப்படின்னு வந்திருக்கீங்களா, இல்லை கற்றுக்க வந்திருக்கிறீங்களா? கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? ஓகே ஃபைன், குட், ஹேண்ட்ஸ் டவுன், தேங்க்யூ. ஓகே ஃபைன். அப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆர்வம் உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். ஸோ என்னுடைய ஃபாதர் தகப்பனார் சொன்னது போல் நான் வந்து 5-6 வயசுல இருக்கும்போதே எனக்கு மியூசிக் எப்படி இன்ட்ரெஸ்ட்னா சும்மா நான் வந்து ஏதாவது தட்டிகிட்டு இருப்பேன். கையில் பெஞ்ச் இருந்தாலும் ஓகே, இல்லை சேர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சும்மா தட்டிகிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்குறாங்க, நான் தட்டிக்கிட்டே இருக்கிறானே, அப்போ மியூசிக் மேலே உனக்கு ஆர்வம் இருக்கும் போல அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன பேட் வாங்கி கொடுத்தாங்க. பேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரம் பேட் இருக்கு இல்லையா, ரவுண்ட் எலக்ட்ரிக் பேட். ஸோ அதை வந்து நான் ஒரு 5 வருஷமா அதை தான் அடிச்சுட்டு இருந்தேன். நல்லா அடிச்சு நல்லா கற்றுக்கிட்டதுக்கு பிற்பாடு அப்போ இந்த கீபோர்டு தான் அப்போ ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு என்னை கொண்டு போய் அதில் சேர்த்தாங்க. அப்புறம் நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு 6 months தான் நான் கிளாஸ் போனேன், ரொம்பலாம் கிளாஸ் போகல. ஏன்னா அப்போல்லாம் நான் கற்றுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட கிளாஸுக்கு போனீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போனாலும் அதில் இருக்க சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. சும்மா போவோம், உட்காந்துருப்போம், அவங்க கற்றுக்க கூட மாட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருப்போம், ஃபீஸ் ஹெவியாக வாங்குவோம். நான் படிக்கும் போதே அப்போ 500 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ வந்து 500 கேட்டால் தரமாட்டேன்றாங்க, அவ்வளோ ஃபீஸா சார் அப்படின்றாங்க. ஆனால் நான் படிக்கும்போது 500 கட்டி படித்தேன், மந்த்லி 500 படித்தேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நான் பார்த்தேன் என்னடா அது ஒன்றும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு 6 months கிளாஸ் போனேன். அப்படின்றது எப்படி உருவாகுது, how the sound is being created, சவுண்ட் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு வைப்ரேஷன் தேவை இல்லையா? ஒரு வைப்ரேஷன் வரும்போது தான் இப்போ 2 கை எடுத்து இந்த கை எடுத்தா விட 2 கை சேர்ந்து தட்டினா ஓசை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அங்கே கிரியேட் ஆகும்போது ஒரு சவுண்ட் வருது. இப்போ அந்த சவுண்டை 2ஆ நம்ம பிரிக்கலாம். சவுண்டை வந்து நாய்ஸ்னு சொல்லுவாங்க, மியூசிக்னு சொல்லுவாங்க. இப்போ நாய்ஸுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சும்மா நான் ஏன்னா தானே போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறேன், இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்பீங்க. பட் அது கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் தட்டிட்டு இருந்தால் அது உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணும், ஒரு இரிட்டேஷன் வரும். என்னடா போட்டு இப்படி தட்டிட்டு கிடக்கலாம். இந்த திருவிழா சீசன்லாம் உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வரும். வெளியில் போட்டு சவுண்ட் எக்கச்சக்கமாக வச்சுருவாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணிச்சுன்னா அது நாய்ஸ். அதே வந்து ஒரு ஆர்டராக அசம்பிள் பண்ணி ஒரு நோட்ஸ் வச்சு அதை பார்த்து வாசிச்சு அதை வாசிக்கும் போது கிரியேட் ஆகுறது தான் மியூசிக். ஸோ இன்னைக்கு அநேக டைம்ல மியூசிக்கை கேட்கும் போது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபீலிங் வரும். ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணும், ஒரு சோகத்தை கிரியேட் பண்ணும், ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். எல்லா விதமான உணர்ச்சிகளும் நீங்கள் மியூசிக்கில் கொண்டாந்துடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சினிமாலலாம் பாட்டுகள் எழுதுவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மியூசிக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு பார்த்துக்கங்களேன். அப்போ பேய் பிடிச்சவனுக்கு என்ன பண்ணுவாங்க, மியூசிக்கை பிடிச்ச வாசி ஏதாவது போட்டு விரட்டிட்டு இருப்பாங்க.